இது கிடைக்கல. இன்னும் ஒருத்தர் அப்படியே வந்து எல்லாம் செய்ய போக்குள்ள ஒரு புத்திசாலி ஒருத்தர் வந்தார், அனுபவசாலி வந்தாரு. இவர் யாழான்னு நல்லா கேட்டாரு, அரசே நீங்க என்ன சொன்னீங்க, இதுல 10 மூட்டை இருக்குது, அதுல 9 மெட்டல் இருக்குது, 1 மாணிக்கம் இருக்குது, விரும்புறவங்க எடுத்துட்டு போங்கண்டாம். பெரிய பிச்சைக்கார, அடிமட்ட பிச்சைக்காரனா ஆயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அது ரமலானுடைய காலம், அதுலயும் கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே 10 நாட்கள் அல்லாஹுக்காக வேண்டி நாங்க ஒதுக்கிட்டோம்டா. ஒரு 355 நாள் எங்கட வேலை வெட்டி, எங்கட சோழி, எங்கட வியாபாரம், அட போற இடத்துக்கு அல்லாஹ் பாருங்க ஒரு 10 நாளுக்குள்ள நீ மெச்சடிச்சு கொண்டு சொல்லி தந்திருக்கிறான். அதுவும் யாருக்கு இல்லாமல் போகிறதோ அவனை விட பெரிய துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய பாடத்தில் கியாமுல் லைல் சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்தோம். கியாமுல் லைலுடைய சிறப்பு, அதனுடைய பொறுமதி, மகத்துவம், கியாமுல் லைல் தொழுவதற்கு லேசான வழிவகைகள். இன்றைய பாடத்தில் லைலத்துல் கத்ர் சம்பந்தமான சில விடயங்கள் என்ற கடைசி 10 எங்களை நோக்கி வேகமா வந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுமாறு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது கடைசி 10 வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேடுகின்ற விடயத்துல அந்த ஒற்றைப்படை நாள்ல மாத்திரம் குறிப்பிட்டு அமல் செய்யாமல் அந்த இறுதி 10 முழுக்க அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவர்களுடைய வழக்கமாக அது இருந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறார். சூரத்துல் கத்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நிச்சயமாக நாம் கத்ருடைய இரவிலே, அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே நாம் அதை இறக்கினோம். குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா, முழு குர்ஆனும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். பிறகு அங்கிருந்து சுமார் 23 வருட காலமாக மக்காவிலும் மதீனாவிலுமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு இறக்கப்பட்டதற்கு பின்னால அங்கிருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த ஆயத்தை கொடுப்பார். குர்ஆன் விளக்க உரைகள்ல வரும், ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தகல்லம அல்லாஹு பில் வஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியுடைய ஒரு ஆயத்தை கொண்டு ஒரு வசனத்தை பேச ஆரம்பித்தால், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்ப தீர்மானித்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்ற அந்த சப்தம் கேட்டுவிட்டால் வானத்தில் உள்ளவர்கள் அத்துணை பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட. அவ்வலு மன் யர்ஃபஉ ரஅஸஹு ஜிப்ரீல், முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மயக்கம் தெளிந்து தலையை தூக்குவார்கள். அவர்கள் அப்படியே மயக்கமல்ல சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். சுஜூதில் இருந்து முதலாவது தலை உயர்த்துபவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால அல்லாஹ் அந்த பைத்துல் இஸ்ஸாவிலே இருக்கின்ற அந்த 6000 வசனங்கள் கொண்ட அந்த முழு குர்ஆனிலிருந்து எந்த ஆயத்தை எடுக்க வேண்டும், அதை எந்த சூரத்தில் அதை பொருத்த வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு குர்ஆனும் ஓர்டர் படி இறங்கல். அங்கொரு வசனம், இங்கொரு வசனம், அப்படி ஒரு வசனம், இப்படி ஒரு வசனம். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், யா ரசூலல்லாஹ் இந்த வசனத்தை உதாரணமா சூரத்துல் துஹாவுல இத்தனையாவது வசனமா வைங்கன்னுவான். அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் ஆகப்பெரிய விசேஷம். அப்ப இப்படி ஒவ்வொரு ஆயத்தும் கொடுக்கப்படுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த ஆயத்தை எடுப்பாங்க. வருகின்ற நேரத்தில் ஏற்கனவே சுஜூதில் விழுந்தவர்கள் மலக்குமார்கள் எல்லாம் ஒவ்வொரு வானத்தில் இருந்தவர்கள் 7 வானத்தில் இருத்தஜ்ஜத்தி ஸமா, 7 வானங்களும் அப்படியே அதிர்ந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுற நேரம் வானங்கள் அப்படியே நடுநடுங்கும். அந்த பயத்துல தான் அப்படியே கீழே விழுந்துருவாங்க எல்லாம் சுஜூதுல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வர்ற நேரம் ஒவ்வொரு வானத்தில் விழுந்தவர்கள் அப்படியே படிப்படியாக தலை தூக்கி
மாதா கால ரப்புனா, எங்கட ரப்பு இன்றைக்கு என்ன கட்டளை பிறப்பித்திருக்கிறான்னு கேட்பான். பயப்படுவான், என்ன நடக்க போகுது, என்ன வகை வரப்போகுது. காலல் ஹக், அது அல்லாஹ் உண்மையத்தான் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அந்த வசனத்தை கொண்டு வர்ற நேரம் நபியுடைய நிலைமை எப்படி இருக்கும்டா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, மதீனாவுடைய கடும் குளிர்ல சில கட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். குர்ஆனுடைய வசனம் இறங்குற அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுற கஷ்டமைக்கிறே ஒவ்வொரு வசனமும் ஏற்படுகின்ற பொழுது வேர்த்து கொட்டும்ன்றுவா. மதீனா குளிர்ன்றது லேசி மாசான குளிரல். அங்க போனவர்களுக்கு தெரியும், எங்கட நாட்டுல அதெல்லாம் நாங்க அனுபவிச்சே கிடையாது. அந்த குளிர்ல கூட அவர்களுக்கு மேனி எல்லாம் வேறுத்து போடும், அவர்களுடைய உடல் பாரமாகும். சில கட்டங்கள் அவங்க எந்த மடியில படுத்து கொண்டிருப்பாங்க, எந்த கால் உடைகிற மாதிரி பார்த்தா வகை வந்திருக்கும். அவ்வளவு ஒவ்வொரு வசனம் வருகின்ற நேரம் வானத்தில் இந்த அதிர்வுகளும் இந்த மலக்குமார்கள் இந்த விழுவதும் ஏற்படுகிறது. எனவே அந்த நாள் இரவுல குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவது அருளில் அங்கிருந்து தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுகிறார். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றா அது எவ்வளவு பொறுமதியானது என்று நபியே உமக்கு தெரியுமா என்று கேட்டுட்டு கேள்வியாக கேட்டுட்டு திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இது லேசான ஒரு இரவல்ல, இது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் ஐ அல் அமலு ஃபீஹா மினஸ் ஸலாஹ் வத்திலாவா வத்திக்ர், அந்த இரவுல தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, ஸலவாத்துகள்ல ஈடுபடுறது இருக்குதே, கைரும் மினல் அமலி ஃபீ அல்ஃபி ஷஹர், அந்த ஒரு நாள்ல அந்த அமல்ல ஈடுபட்டால் தொடர்ந்து 1000 மாதங்கள் அமலில் ஈடுபட்டால் கிடைப்பதை விட சிறந்த நன்மைகள் கிடைக்கும். அவ்வளவு ஒரு பொறுமதியானது. இதுக்கு உதாரணம் சொல்லுகின்ற நேரம், இந்த வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றா என்னான்னு தெரியுமா, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற இந்த ஆயத்திற்கு நான் ஓதுகின்ற நேரம் ஒரு கிடைச்ச ஒரு உஸ்தாதுடைய விளக்கத்தை பார்த்து ஆச்சரியமானது. அவங்க சொல்றாங்க, என்னப்பா ஐஸ் விற்க வருவாங்க வீடுகளுக்கு முன்னால பொம்பாய் முட்டாய் விற்க வருவாங்க, அல்லது சின்ன பொட்டி கடைகளுக்கும். இப்ப என்ன செய்யறாரு, ஒரு புள்ள இவருக்கு சல்லி காசி பணம் இல்லாம உம்மட ஒரு நெக்லஸ, ஒரு சவடிய அல்லது ஒரு மாலையை எடுத்துட்டு போயிட்டு இவர் கொடுத்துட்டு ஒரு 50 ரூபாய் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வராரு. மாலையை பார்த்தா மாலையை காணல. புள்ளையிட்ட கேட்டாங்க, எங்கப்பா நீங்க கண்டீங்களா? ஓ, நான் கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கினேன் புள்ள. அந்த புள்ளையோட கைக்கிட்டால பிடிச்சி கடை கூட்டிட்டு போய் கடைக்காரர்கிட்ட பேசி அந்த மாலையை எடுத்து அந்த கடைக்காருக்குள்ள ஐஸுக்குள்ள காசிய, அந்த ஐஸ் பழத்துக்குள்ள காசியை கொடுத்துட்டு அப்ப அந்த புள்ளைய குனிஞ்சி அந்த மாலையை காட்டி, இந்த மாலையோட பொறுமதி உங்களுக்கு தெரியுமா, நீங்க சும்மா கொடுத்துட்டு வாங்குற 50 ரூபாய் ஐஸ்கிரீம் மாதிரி அல்ல, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இது 1000 ஐஸ்கிரீம்களை விட கூட வாங்கலாம், இது தங்க மாலை, இதுல பொறுமதி எவ்வளவு தெரியுமா என்று அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி, நபியே லைலத்துல் கத்ருடைய இரவுண்டா என்னான்னு தெரியுமா, அது சின்ன உங்களோட பார்வையில அது ஒரு நைட்டாக இருந்தாலும் அல்லாஹுடைய தர்பார்ல 83 வருடங்கள் 4 மாதங்கள் தொடர்ந்து ஒரு மனிதன் இடைவிடாமல் சுபகு வரைக்கும் இஷாவுல எடுத்த உதுவோட நின்று வணங்கினால் என்ன நன்மையோ அந்த அளவுன்றதும் அல்ல, அதைவிட சிறந்தது அந்த ஒரு நாள் இரவு கிடைச்சா அவருக்கெல்லாம் கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அஹ்யா லைலஹு, அந்த கடைசி 10 வந்தா அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள். அதே நேரம் வஐகத அஹ்லஹு, தான் மாத்திரமல்ல தன் குடும்பத்தினர்களையும் எழுப்புவார்கள். வஷத்த மிக்ஸரஹு, தன்னுடைய சாரத்தை வேஷ்டியை இறுக்கமா கட்டி கொள்வாங்க. அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்துவா. அது கடைசி 10 வர்றதுக்கு இன்னைக்கு நாங்க 17ல இருக்கிறோம், 17ஆம் நாள் இருக்கிறோம். இன்றைக்கு பத்ருடைய தினம், பத்ரை பத்தி பேசணும். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹுக்கு பின்னால அது சம்பந்தமான சில விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட இருக்கிற காரணத்தினால் அந்த தலைப்பை எடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்துட்ட உள்ள ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருவாங்க. அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பாங்க. அந்த ஏத்திகாஃப்ல என்ன ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 27 வேட்டையில் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு ஒற்றைப்படை நாளில் 1ல வருகிறது, அது 21ல வருவதாகவோ 23ல வருவதாகவோ இப்படி பல ரிவாயத்துகள்ல வருகிறது. ஆனா அதிகமான ஒரு ரிவாயத்து வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்,
அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, அபூ தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருகிறது, மன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யத்தஹர்ரஹா லைலத்த ஸாபிஅ வல் 20. ஒரு காலத்துல கொஞ்ச காலத்துக்கு முந்தி பெரும்பாலும் எல்லா ஊர்களையும் 27வது நாளை வச்சுதான் என்ன செய்வாங்க, அந்த இரவை கொண்டாடுவார்கள். அமல்களின் மூலமாக பெரிய பெரிய பேர் லிஸ்ட் எல்லாம் போட்டு அந்த இரவை எப்படியாவது மக்களை ஒன்று திரட்டி ஹயாத்தாக்குவாங்க. ஒரு நாளைக்காவது மக்கள் அமல் செய்யட்டும் என்ற ஒரு அமைப்புல மக்கள் கூட்டப்பட்டது இந்த ஹதீஸை வச்சுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 27வது இரவுல அதை தேடிக்கொள்ளுங்கள். ஆனா அது சில நேரம் 29லேயும் வரலாம், 21லேயும் வரலாம். புத்திசாலியார் ஏன் இந்த 27க்கு நிறைய விஷயங்களே ஏண்டா ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 27 டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிற நேரம் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, பெரிய சஹாபாக்கள் இருக்கிற நேரம் இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆள் சின்ன ஆளாக இருந்தாங்க. அவரையும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு கேட்டாங்க, கடைசி 10ல பெரும்பாலும் அது எத்தனையாவது நாள் வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்குது? அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, அது ஒற்றைப்படையில ஏதாவது ஒரு நாள்ல தேடிக்கொள்ளுமாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அது எந்த நாள் என்று எங்களால உறுதியாக சொல்ல முடியாத அமீருல் முஃமினீனே. பக்கத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் சின்ன புள்ள, பெரிய ஆட்கள் எல்லாம் பேசுற நேரம் அவங்க பேசல. அவங்கள்ட்ட கேட்டாச்சு, மகனே நீ என்ன வாப்பா சொல்றாய்? என்ன அவங்களுக்கு குர்ஆனுடைய ஞானம் ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாத்ரூம் போறாங்க, வெளிவாசலுக்கு போறாங்க, போயிட்டு வந்தா ஒது எடுப்பான், போயிட்டு வந்தா நபி ஒதுவில்லாம இருக்கவே மாட்டான். இப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போறாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் முறைக்கு நானா, ஏன்னா பெரிய சாட்சிட மகன் நானவாக இருக்கிற காரணத்தினால வீட்டுக்கு சகஜமா போவாங்க. சின்ன வயசால் போயிட்டு நம்பி ஒதுவெடுக்கிற கூஜாவை தூக்கி பாக்குறாங்க, அங்க தண்ணி இருக்கல்ல. உடனே டக்குன்னு போயிட்டு தண்ணியை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பேசாம இருந்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரம் பார்த்தாங்க, அதுல தண்ணி இருக்கல்ல. தண்ணி இல்லாத கூஜான்னு நினைச்சு பிடிக்கிறாங்க. ஆச்சரியம், தண்ணியால் நிரப்பப்பட்டிருக்குது. யார் இங்க தண்ணி வச்சதுன்னு கேட்டாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் தான் வச்சேன், நீங்க எப்படியும் 1க்கு 2க்கு போயிட்டு வந்தா உதுவெடுப்பீங்க தானே, நான் வந்து பார்த்தேன் தண்ணி இருக்கல்ல, அதனால நிறைச்சிட்டு அப்படியே குந்தி நாங்க சொல்லலாம். குந்தி அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் 2 தோள் புஜத்திலையும் கைய வச்சு, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல், யாழ் இவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தையும் குர்ஆனுடைய ஞானத்தையும் கொடுப்பாயாகன்னு துஆ கேட்டார். அதனாலதான் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அழைப்பாங்க. தஃப்சீருக்கு விளக்கம் சொல்றவர்ல ஆக விசேஷமான ஆற்றலும் ஞானமும் கிடைக்க பெற்றவரா மாறினான். அதனால வயசுக்கு மூத்தவர்கள், உலமாக்கள், படித்தவர்கள் இவங்களை கண்டா சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க ஹிதுமத் செய்ய பழக்கிறோம். ஒரு துவா பழிச்சிச்சுண்டா சுபஹானல்லாஹ், அது வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு சேர்ந்துடும். இது இவங்க கொஞ்சம் ஒதுவெடுக்க தண்ணி வச்சதுனால இந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிச்சு. எனவே இந்த ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் விசேஷமான ஞானம் பெற்றவர்கள். இவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, மகனே நீ என்ன சொல்றாய்? அவங்க சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல் ஒற்றைப்படையில ஏதாவது ஒன்றுல தேடிக்கொள்ளுங்கள் என்று சான்ஸ் தந்திருக்கிறார். தேடிக்கொள்ள சொல்லி அனுமதி தந்திருக்கிறான். நீங்க அதெல்லாம் அலசவானம் ஒற்றைப்படையில வரும்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. எனவே நான் தேடினேன், தேட சொன்னாங்க, நான் தேடினேன். அநேகமா பெரும்பாலும் அது எல்லாத்திலையும் வர சான்ஸ் இருக்கு. ஆனா அதிகமான சந்தர்ப்பம் அது 27வது இரவுல வரக்கூடிய சான்ஸ் இருக்குது என்று சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஏண்டா பொதுவாக ஒரு 7ஆம் இலக்கம் என்று வந்தா அந்த 7ஆம் இலக்கத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உதாரணமா மனித படைகோலத்தை எடுத்துக்கொண்டா, தாயுடைய கருவறைக்குள் இருந்து இந்த மனிதன் வெளியாகும் வரைக்கும் அல்லாஹ் 7 கட்டங்களாக மனிதனை படைக்கிறான். 7 கட்டங்கள். அந்த 7 கட்டங்கள், அது முதலாவது விந்து, இரத்த துளி, அதுக்கு பின்னால அது முதலாவது விந்து, அதுக்கு பின்னால ரத்தம், அதுக்கு பின்னால சதை, அதுக்கு பின்னால எலும்பு, எலும்புக்கு பின்னால மாமிசம், அதற்கு பின்னால் அங்க சம்பூர்ணமான உருவம் கொடுக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் 7 கட்டங்களில் மனிதன் தாயுடைய வயிற்றுக்குள் உருவாக்கப்பட்ட மனிதன் வெளியே வந்ததற்கு பின்னால நீங்க நல்லா பாருங்க, 7வது நாள்ல பேர் வைங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7வது நாள் அகீகா கொடுங்கன்றாங்க. 7வது வயசு வந்தா தொழுமாறி ஏவுங்கன்றாங்க. அது மாத்திரமல்ல, தொழுகை எடுத்துக்கொண்டா மனிதன் படைக்கப்பட்டதே தொழுகிறதுக்குத்தான். அந்த தொழுகையில் ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனங்கள் 7. மனிதன் சுஜூதுடைய உறுப்புகள் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய எண்ணிக்கை 7. அதே மாதிரி கடைசி கடமை நீங்க ஹஜ்ஜை எடுத்துக்கோங்க, தவாஃபுடைய வட்டங்கள் 7. ஜமராத்துல கல்லெறிகிறது 7 தடவை, தொங்கோட்டம் ஓடுறது 7 தடவை,
அது மாத்திரமல்ல 7 வானங்கள், இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 7ஓடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பை இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். எனவே அதை பெரும்பாலும் 27வது வரலாம். அது மாத்திரமல்ல அமீருல் முஃமினீனே, அந்த சூறாவை நான் ஆழமா பார்த்தேன். அதுல கடைசி வசனம் வருகிறது, ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த ஹிய என்ற பதம் இருக்குது, அந்த லமீர், அது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவாகிறது என்பதை குறிக்கும். அந்த அர்த்தமாய்த்தான் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது இரவுடைய மகத்துவம் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுதே. அந்த ஹிய என்ற அந்த லைலத்துல் கத்ருடைய இரவாகிறது என்ற அந்த சொல் அந்த சூராவின் 27வது சொல்லாக வந்திருக்கிறது. 27வது சொல்லாக வந்திருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்லயும் கூட சொல்றாங்க, மன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா லைலத்தஸ் சாபிஉல் 20. இது முஸ்லிமுடைய ரிவாயத். யார் அதை தேடுறீங்களோ 27வது நாள்ல ட்ரை பண்ணுங்கன்றாங்க. அதாவது இது ஆர்வமூட்டுவதற்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா புத்திசாலி யாரு தெரியுமா? அந்த 10 நாளையும் அதை தேடுகின்ற வேட்டையில இறங்குறவர் தான். அந்த 10 நாளிலும் அந்த உதாரணம் ஒன்று சொல்லுவேனே, ஒரு அரசன் சொன்னாராம், ஒரு 10 பொட்டணிகளை கட்டி வச்சு இதுல 10 பொட்டணி இருக்குது, அதுல 9ல மெட்டல் கல்லும் 1ல மாணிக்கமும் இருக்குது, விரும்பினவங்க எடுத்துட்டு போங்கப்பா அப்படி சொல்றான். மொத்தம் வாரான், அப்படியே பாக்குறா, இவனுக்கு 10 தூக்கையில அது சோம்பேறி, காலால குத்தி பாக்குறான், கையால குத்தி பாக்குறான், எது மாணிக்கம் எது மெட்டல் என்று விளங்குதா, கெஸ் பண்ணி கொண்ட தூக்கிட்டு போறான். கொண்டு போய் இது பார்த்தா அது மெட்டல் ஆயிக்குது, கிடைக்கல. இன்னும் ஒருத்தர் அப்படியே வந்து எல்லாம் செய்ய போக்குள்ள ஒரு புத்திசாலி ஒருத்தர் வந்தார், அனுபவசாலி வந்தாரு. இவர் யாழான நல்லா கேட்டாரு, அரசே நீங்க என்ன சொன்னீங்க? இதுல 10 மூட்டை இருக்குது, அதுல 9ல மெட்டல் இருக்குது, 1ல மாணிக்கம் இருக்குது, விரும்புறவங்க எடுத்துட்டு போங்கண்டாம். அப்ப இவர் அறிவித்தல பார்த்தா அரசன் சொல்லல, யாரும் 1க்கு சான்ஸ் இருக்குது, ஒரு நாள் தான் அமல் செய்யணும் என்று சொல்லல, அல்லாவும் அப்படி சொல்லல, இந்த அரசரும் 1ஐத்தான் தூக்கணும் என்று சொல்லவும் இல்லை. இவர் என்ன செஞ்சாரு, வாகனம் ஒன்று ஹயர் பண்ணிக்கும் வந்து 10 மூட்டையும் போட்டுக்கும் போயிட்டு மலார் ரூட்ல இறக்கினார். இறக்கினா என்ன நடக்கும்? 9ல மெட்டல் இருந்தாலும் 1ல மாணிக்கம் நிச்சயமா இவருக்கு இருந்தே ஆகும். அது தப்பவே ஆகுது, இவர் தவறவே ஆகுது. அதனால அது மாதிரிதான் இந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு இருக்கிறதே, அது கடைசி 10ல வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான், நிறைய ரமலான்கள் நாங்கள் வாழ்க்கையில பார்த்துட்டோம். நிறைய பேர் போன வருஷ ரமலான்ல தலைப்புற பார்த்தவங்க இந்த வருஷ ரமலான்ல இல்ல, அவங்க கபராளிகள் ஆகிட்டாங்க. அல்லாஹ் தந்திரிக்கு இதுமாய் சந்த 365 நாள் வருஷத்துல ஒரு 10 நாட்கள் அல்லாஹுக்காக வேண்டி நாங்க ஒதுக்கிட்டோம்டா, ஒரு 355 நாள் எங்கட வேலை வெட்டி, எங்கட சோழி, எங்கட வியாபாரம், அட போற இடத்துக்கு அல்லாஹ் பாருங்க ஒரு 10 நாளுக்குள்ள நீ மெச்சடிச்சு கொண்டு சொல்லி தந்திருக்கிறான். அதுவும் யாருக்கு இல்லாமல் போகிறதோ அவனை விட பெரிய துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்துல யாரும் கிடையாது சொல்லலாம். லைலத்துல் கத்ருடைய இரவு தப்புறது. நேத்து கியாமுல் லைலுடைய விஷயத்துல நான் சொன்னேனே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? மகனே, இரவுல நீ அதிகமான நேரத்தை தூக்கத்துல கழிச்சிடாத. இது ரமலான்ல இல்ல, சும்மாவே நீ அதிகமான இரவுல யாரு இந்த உலகத்துல இரவு தூக்கத்துல அதிகமா கழிக்கிறாங்களோ கியாமத்தில் ஆகப்பெரிய பிச்சைக்காரனா இருப்பாங்க என்றா. அவன் நான் ஞாபகப்படுத்தினேன், சும்மா தூங்குறதே கியாமத்துல பிச்சைக்காரனாகும்டா. சில பேர் இந்த ரமதான்ல கூட இந்த இரவுகளை கேலி கூத்துகள்ல, களியாட்டங்கள்ல, ஹராமான பார்வைகள்ல, பாவத்துல கழிக்கிறான். இவன் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார, அடிமட்ட பிச்சைக்காரனா ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அது ரமதானுடைய காலம், அதுலயும் கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மேலும் லேசிப்படுத்தி தான் தந்திராங்க. பார், வருஷம் மாசம் முழுக்க இத்திகாஃப் இருந்தா பெரிய கஷ்டமா போயிட்டு, அப்படி செய்யல ஸல்லல்லாஹு. கடைசி 10 வருகிறது, 20 நாள் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு கொஞ்சம் அல்லாஹுக்காக வேண்டி நாங்க தனியே போற கபருக்கு நாங்க கொஞ்சம் தனியே இருந்து பார்க்கும். என்ன, நாங்க கபருக்கு போனா எங்கட மனைவியும் வரமாட்டாங்க, எங்கட பிள்ளைகளும் வரமாட்டாங்க. எனவே உலகத்துல அந்த கபருக்கு தேவையான விஷயங்களை நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவுல நாங்க என்ன அமல் செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுமாறும், குர்ஆன் திலாவத் ஓதணும், திக்ர்கள் என்ற ஒரே இபாதத்தை செஞ்சு கொண்டே இருக்கலாம். தொழுது கொண்டே இயலாது, கொஞ்சம் தொழுகிறது, கொஞ்சம் அப்படி இப்படி வர்ற நேரம் ஒதுவு எடுக்கிறது, கொஞ்சம் ஒரு மூலையில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது, குர்ஆனுடைய தமிழ் தர்ஜுமாவை வாசிக்கிறது, நபிமார்களுடைய சரிதைகளை வாசிக்கிறது, எல்லாமே அமல்ல சேரும். ஸலவாத் ஓதுறது, திக்ர்கள் ஓதுறது, துஆவுல ஆக விசேஷம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அரஐத இன் அலிம்து ஐய லைலத்தின் லைலத்துல் கத்ர் மா அகூலு ஃபீஹா. இதுதான் லைலத்துல் கத்ர்ன்றது எனக்கு ப்ரூஃப் ஆகினா அந்த நாள்ல இந்த துஆவை கேட்டா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் யா ரசூலல்லாஹ். ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ
ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளன். அது மாத்திரமல்ல, மன்னிப்பதை விரும்பக்கூடியவனுமாக இருக்கிறாய். மன்னிக்கும் சக்தியும் உன்னிடத்தில் இருக்கிறது, மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையும் உன்னிடம் இருக்கிறது. ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை மன்னித்தருள்வாயாக என்ற துஆவை அதிகமாக கேளு என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அதனால இந்த விடயங்கள் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை சுமந்து வருகின்ற இறுதி பத்து எங்களை நோக்கி வேகமா வருகிறதே. இன்றைக்கு பத்ர் முடிஞ்சதற்கு பின்னால கடைசி 10 தொடங்கிருச்சுண்டா அது 2 10ஐயும் விட மிக வேகமா போயிரும். எனவே அந்த கடைசி 10 முழுக்கவே பள்ளியில் இருக்கணும் ஒன்றும் இல்லை, இரவுல மட்டும்தான். என்ற ஏத்திகாஃபை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளன்று நான் ஞாபகப்படுத்துறேன். ஏத்திகாஃப்ண்டா என்ன, அவரோட சட்டங்கள் என்ன, அதுல எப்படி ஏத்திகாஃப் இருக்கணும், எப்படி நீயத்து வைக்கணும், அது நீயத்து வச்சா இடையில உடைக்கிறது குற்றமா பாவமா, சுன்னத்தான ஏத்திகாஃப் ஒன்று இருக்குது, ஃபர்தான ஏத்திகாஃப் ஒன்று இருக்குது. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நாங்க பள்ளிகளுக்கு வார நேரம் எல்லாம் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா, ஒரு பள்ளிகளுக்கு உட்கார்ந்து அந்த நிமிஷத்திலிருந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும். ஈத்திகாஃபுக்குள்ள நன்மை எழுதப்பட்டு கொண்டே. எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு ஒட்டகம் அல்லது ஆடு அல்லது மாட்டிட மடு வைக்கிறே, மடுவுல இந்த பால் எடுக்க போக்குள்ள அப்படி இழுத்து பிடிச்சு கொண்டே இயலாது. டக் இழுத்து எடுக்கணும். ஒரு கெப் விட்டு டக் டக்குன்னு இழுக்கிற அந்த 2 தடவை இழுக்கிறதுக்கு இடையில கொஞ்சம் ஈத்திகாஃப் இருந்தாலும் அவனுக்கும் லட்சக்கணக்கு நன்மை கிடைக்கும். எப்படி அந்த அந்த டைமிங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எங்கட காலத்துல மாதிரி செகண்ட் கணக்கு சொல்ல இயலாது. பால் கறக்கும் பொழுது ஒட்டகத்திட மடுவை பிடிச்சி ஒரு தடவை இழுக்கிறா, மறு தடவை இழுக்கிறா, ஒரு செகண்டும் போகாது. நான் நினைக்கிறேன் அப்ப பள்ளிவாசலுக்கு வர்ற நேரமும் இஷாவுக்கு வர்ற நேரமும் ஏத்திகாஃபுடைய நீயத்தோட பள்ளிவாசல் இது மாதிரி ஹதீஸ் மஜ்லிஸ்கள் நடக்கிற நேரமும் அந்த நீயத்தை நாங்க வச்சிட்டோம். உள்ளுக்கு வர்ற நேரமே வாய்க்கு வந்துடும். தும்மல் போன அல்ஹம்துலில்லாஹ் வார மாதிரி நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா, அந்த ஏத்திகாஃபோட நாங்க இருக்கிறது என்றால் இரவைக்கு கியாமுல் லைல் நடக்கும், தராவீஹ் முடியறதுக்கு. அடுத்தது ஃபுர்கானியா மதரசா பிள்ளைகளால மாஷா அல்லாஹ் அந்த 21, 23, 25 10 ஜுசூக்கள் ஓதி தொழுகை நடத்தப்படும். எங்களால 10 ரக்காத் 10 ஜுசூக்கும் இருக்கலாட்டி கொஞ்சமாவது நாங்க அதுல நின்று கொஞ்சம் போய் அதுக்கு பிறகு கியாமுல் லைல் வேறையா அடுத்த இரட்டைப்படை நாட்கள்ல கடைசி வரைக்கும் 2 மணிக்கு 2:15 கியாமுல் லைல் நடக்கும். அப்படி வரத்தோடு கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஈத்திகாஃபுடைய நியத்தோடு இருக்கலாம். எனவே இந்த மாதிரியான அமல் இபாதத்துகள்ல நாங்க முடியுமானரோ விசேஷமா முழு 10 இருக்கிறது ஆக ஏற்றம், முடியாதவர்கள் இப்படியாவது அதிகமான இரவுகளை பள்ளியோடையும் அமலோடையும் இபாதத்தோடையும் கழிக்க நாங்க முயற்சி செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த லைலத்துல் கத்ர் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கிடைச்சாலும் நாங்க பெரிய பாக்கியசாலிகள் தான். ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ர் கிடைச்சிருவோம், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளா இருக்கும். ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் வரும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இன்னும் எத்தனை லைலத்துல் கத்ர் எங்களுக்கு கிடைக்கும் என்பது சந்தேகம். எனவே இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்க சரியா பயன்படுத்தி இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை அமல்களின் மூலம் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானார். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.